இன்றைய நாளிலும் உங்களுக்கான வார்த்தை தேவனிடத்தில் அன்பு. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுது, நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுவதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. உண்மையிலேயே நாங்கள் தேவனிடத்தில் அன்பு கூறுவமா இருந்தா அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களா இருப்போம். எல்லோருமே தேவனை அறிந்திருக்கிறார்கள், தேவனை நேசிக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு நடக்கிறவர்கள் மாத்திரமே உண்மையிலேயே தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். இயேசு கிறிஸ்து பூமியில பிறக்கிறதுக்கு முன்னர் அநேக கற்பனைகள், அநேக கட்டளைகளை அவர் வைத்திருந்தார். ஆனால் இயேசு கிறிஸ்து பூமியில பிறந்ததுக்கு பிற்பாடு அவர் 2 கற்பனைகளை தான் வைத்திருக்கிறார். அதில் முதலாவது கற்பனை உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும், முழு பலத்தோடும் அவரை அன்பு கூறுகிறதுன்றது முதலாவது கற்பனை. 2வது அவர் சொன்னது நீ உன்னிடத்தில் அன்பு கூறுகிறதை போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக. அவருடைய கற்பனை முழுவதுமாக அன்பையே சார்ந்தது. ஒன்று, நாங்கள் அவர் மேலே வைக்க வேண்டியதான பரிபூரணமான அன்பு. இன்னொன்று மற்றவர்கள் மீதான எங்களுக்கு இருக்க வேண்டிய அன்பு. இந்த கற்பனை எந்த வகையிலுமே பாரமானவை அல்ல. யாத்ராகமம் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகின்ற, தேவன் மீது அன்பு செலுத்துகிற மனிதர்களுக்கு தேவன் அவர்கள் மாத்திரமல்ல, அவர்களுக்கு தாண்டியும் 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராக இருக்கிறார். இந்த வசனத்தினூடாக நாங்கள் எங்களை நிதானித்து பார்ப்போம். உண்மையிலேயே நாங்கள் தேவனை நேசிக்கிறோமா? அதாவது தேவனுடைய கற்பனைகளை நாங்கள் கை கொண்டு நடக்கிறோமா? தேவனை நாங்கள் உண்மையிலேயே நேசிக்கிறோமா இருந்தால் அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடக்கிறவர்களாகவும் இருப்போம். Have a nice day.